இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோன்பேலேருந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஃபோன்பே யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு எப்படி காசு அனுப்புறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே என்ட்ரே மொபைல் நம்பர் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்க மொபைல் நம்பரும் போடலாம். இல்லை நம்ம ஃபோன்லேயே சேவ் பண்ணியிருந்தால் அந்த நம்பரும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வினே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அவருக்கு ₹1 அனுப்ப போகிறேன். என் ஃபோன்பேயில் 2 அக்கௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ நான் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணி அவனுக்கு காசு அனுப்ப போகிறேன். ஹெச்டிஎஃப்சி கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா இப்போது யூபிஐ பேஜ் போகும். அதில் நம்ம யூபிஐ ஐடி போட்டுட்டு ஓகே கொடுத்தா அவருக்கு போயிடும். அவ்வளோதான், அவருக்கு போயிடுச்சு. நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு பேங்க் சைட்லேருந்து. ஃபோன்பேயில் இருந்தும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு மணி அனுப்ப முடியும் ஃபோன்பேயில் இருந்து. இப்போ நான் எப்படி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது, யூபிஐ ஐடி எப்படி பார்க்காதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட யூபிஐ ஐடி எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் போய்ட்ட உடனே மை யூபிஐ ஐடின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 967711 அதுதான் என் யூபிஐ ஐடி. ஸோ இந்த யூபிஐ ஐடி யாருக்கு அனுப்பிச்சிட்டு இந்த யூபிஐயில் அனுப்புனா அவங்க மணி அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம எப்படி அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நான் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம்னா ஹெச்டிஎஃப்சி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதில் சேவ் ஆகிடும். அதுக்கு அக்கௌண்ட் நம்பரில் போய்ட்டு நீங்கள் மணி அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் ரீசார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி இருக்கலாம், இல்லை சர்ச் பை நம்பரும் கொடுக்கலாம். ஸோ நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்துட்டு என்ன வோடஃபோனா ஏர்டெல்லான்னு அதுவே எடுத்துக்கும். சென்னையா அதுவும் எடுத்துக்கும். அது எதாவது தப்பாக இருந்தால் நீங்களே மாற்றணும். ஸோ நான் இப்போ 50க்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி கொடுத்துட்டேன். யூபிஐ ஐடி தான் கேட்கும் இதுக்கும். ஸோ கொடுத்துட்ட உடனே ரீசார்ஜ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்ம எப்படி ஃபோன்பே வச்சு ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்ட் பில்லு அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே ப்ராட்பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ட் ப்ராட்பேண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பில் நம்பர் இங்கே போட்டுக்கணும். அது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னா அந்த சாம்பிள் பில்லை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே காட்டும் அந்த பில் நம்பர் எங்கே இருக்கும்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் எடுத்து போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்துடும். அதை வச்சு கட்டிக்கலாம். இதுக்கும் சேம் ப்ராசஸ், யூபிஐ ஐடி தான் கேட்கும். அது மாதிரி தான் கட்டணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு யூபிஐ ஐடி போட்டால் நெட்டு பில்லும் பே ஆகிடும். தேங்க்யூ.